எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மருவத்தூருக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. அதனால் இருமுடி பையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இது எல்லாருடைய இருமுடி பையும் பிள்ளையார்கிட்ட வச்சு பூஜை நடக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மருவத்தூரில் வந்து இறங்கிட்டோங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆறு கூட்டம் கூடக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் நின்று குளிக்கலைங்க. தனியாக ஒரு கல்யாண மண்டபத்தில் பாத்ரூம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே பேசி தான் ஒரு ஆளுக்கு இவ்வளவு அந்த மாதிரி பேசி நாங்கள் தனியாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா மருவத்தூரில் பஸ் ஸ்டாப்பிங்கு இதுதாங்க. இந்த இடத்துல தான் எல்லாருடைய பஸ்ஸும் போட்டிருக்காங்க. கூட்டமே இல்லை பாருங்கள். பஸ்ஸுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பஸ் மட்டும்தான் வந்திருந்தது. கூட்டமும் கம்மியாக இருந்ததுங்க. இப்போ கடை வீதிகள் ரோட்டில் எங்கேயுமே கூட்டமே இல்லைங்க. வழக்கமாக இருக்கிற கூட்டம் இந்த தடவை இல்லைங்க, ரொம்பவே கம்மி தாங்க. இப்போ பார்க்க போனால் நாங்கள் வந்த ஒரு பஸ் கூட்டம் மட்டும்தான் இருந்ததுங்க. அந்த கடைகளில் இருக்கிறவங்க எல்லாமே சிகப்பு கலர் துணி தாங்க போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டமே இல்லைங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கோயிலுக்குள்ளேலாம் ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால் இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்தது மட்டும்தாங்க காட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி, அதாவது நம்ம கை மேலே தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்களா, நம்ம மாலையை அங்கே அம்மாவோட சிலை மேலே காட்டும்போது நம்ம மாலையை கையில் வச்சுக்கிட்டு தண்ணி நம்ம கை மேலே ஊற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த தடவை பைப் செட் பண்ணி வச்சுட்டாங்கங்க. அது அம்மாகிட்ட போய் நம்ம கையை மட்டும் காமிச்சிட்டு, மாலையோட கையை மட்டும் காமிச்சோம்னா போதுங்க, சன்னமாக தண்ணி வரக்கூடிய அளவுக்கு பைப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பைப்பில் தாங்க காட்டிட்டு வர போகிறோம். யாரையும் ஒருத்தர் முட்டக்கூடிய அவசியமே இல்லைங்க. இருந்தாலும் சோசியல் டிஸ்டன்ஸுங்கிறது கடைப்பிடிக்கவே இல்லைங்க இந்த கோயிலில். அந்த கைக்கு மட்டும் சானிடைசர் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கங்க. மற்றபடி தள்ளி நின்று போகிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எப்பவும் போல் கூட்டத்தோட கூட்டமாக நெருக்கி போகிற மாதிரி தான் போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. நம்மளை சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தனித்தனியாக போக சொல்லலைங்க. பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ பஸ்ஸு எல்லாத்துலேயுமே கூட்டமே இல்லைங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க போல். நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கிறோங்க. பாருங்களேன், இதை கூண்டுக்குள்ளே அந்த கம்பிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா சுற்றி தான் வழக்கமாக எப்படி நம்ம சுற்றி போவோமோ அதே சுற்றலோடு தாங்க விட்டாங்க. இப்போ தான் கூட்டம் இல்லையே, நம்ம ஷார்ட்கட்டில் அனுப்பலாம் அப்படின்னாலாம் அனுப்பவே இல்லைங்க. அது நாங்கள் எதிர்பார்த்து போனோம். கூட்டம்தான் இல்லையே, அதனால் ஷார்ட்கட்டில் விட்டுருவாங்க, நம்மளும் குயிக்காக சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு போனோங்க. பட் அந்த மாதிரி நடக்கவே இல்லைங்க. பார்த்திங்கன்னா சுற்றி அடித்து தான் நல்லா, அதுவும் ரொம்ப தூரமாகவே தான் போயிட்டு வந்தாங்க. கூட்டமும் இல்லை பாருங்களேன். ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. சாமி பார்க்குறதுக்கு நல்லா ரிலாக்ஸாக சாமி பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று சாமி பார்க்கலான்ற அளவுக்கெல்லாம் அவங்க விடலைங்க. கூட்டம் இல்லையே நிற்கட்டும் அப்படின்லாம் விடலைங்க. வழக்கமாக போங்கன்னு சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்கங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி ஹாஸ்பிட்டலுங்க. இது வழியாக தான் போய் பாலத்துக்குள்ளே இறங்கி நாங்கள் போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சுங்க அம்மாவை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தது. வருஷத்தில் ஒரு நாள் அம்மா ஆதிபராசக்தியை போய் பார்க்கணுங்கிறது ஒரு ஆவலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா எல்லாருக்குள்ளேயும். அந்த ஆவலுக்காக தாங்க போகிறது. ரொம்ப அலங்காரமும் நல்லா அழகாக இருந்ததுங்க அம்மாவை பார்க்குறப்ப. வர்றதுக்கு மனசே இல்லைங்க. அந்தளவுக்கு அம்மா ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அம்மாவை பார்க்கும்போது அது வேணும் இது வேணும்லாம் நம்ம கேட்க தோன்றது இல்லைங்க. அம்மாவை பார்த்ததே பெருசு தான். உங்கள் சன்னதிக்கு வர வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. எல்லோரும் சிகப்பு கலர் தாங்க மாஸ்க் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் இந்த ரொம்ப நாள் கொரோனா இதில் வேறு நிறைய பேர் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் இப்போ வெளியே வந்ததால் எல்லாருக்கும் ஒரு ஆத்ம திருப்திங்க. கொஞ்சம் ஜாலியாகவே இருந்ததுங்க. பாருங்களேன், உள்ளுக்குள்ளே ஒரு கூட்டம் கூட இல்லை பாருங்களேன். ரோட்டில் இங்கே கொஞ்சம் பேர் நடக்கிறோம், அவ்வளோதாங்க. நல்லா இருந்துச்சுங்க, ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க போயிட்டு வந்தது. பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானம்ன்றவங்க, பட் அன்னதானம்னா நம்ம இங்கே தெரிகிற பில்டிங் தாங்க அன்னதானம். அந்த 3 அடுக்கு மாடிங்க. இந்த 3 அடுக்கு மாடி தாங்க அன்னதானம் கூடும்.
அந்த அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெல்லாம் இல்லைங்க. அன்னதானன்றது ஃப்ரீயாக போகிறதுக்கு பேர் தான் அன்னதானம். பட் இங்கே அன்னதானம்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம 700 பணம் கட்டுறோம் இல்லைங்களா, அதில் தாங்க சேருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் போன வருஷம் ஒருத்தவங்க தொலைச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அந்த 35 ரூபா நீங்கள் கட்டுங்க, அப்போ தான் மறுபடியும் நாங்கள் டோக்கன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அன்னதானம்னா ஃப்ரீயாலாம் போட்டிருக்கணும், அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் 35 ரூபா இப்போ நம்ம அந்த டோக்கன் ரெண்டையுமே பத்திரமா வச்சுக்கணுங்க. இல்லைன்னா அதுக்கு தகுந்த காஸ்ட்டு மறுபடியும் கட்டி தான் ஆகணுங்க. பாருங்களேன், குழந்தைங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது தாங்க அந்த டோக்கன், அனுமதி சீட்டு, உணவு சீட்டு. இந்த ரெண்டுக்குமே நம்ம 35 ரூபா பணம். போன வருஷம் அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த வருஷம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியலைங்க. அந்த மாதிரி அந்த டோக்கன் தொலைச்சிட்டாலும் நம்ம பணம் கட்டி தாங்க ஆகணும். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன் சைடுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடையெல்லாம் நிறைய இருக்குதுங்க, கடை வீதியெல்லாம். நான் ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்தேங்க, அம்மாவோட நினைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீலை எடுத்துகிட்டு வந்தேங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. மஞ்சள் சிகப்பு கலர் வந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் சேலையாகவே எடுத்துகிட்டு வந்தேங்க ஒரு சேலை. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த இடத்துல நான் வாங்கணும்லாம் நினச்சிட்டு போகிறது இல்லைங்க. இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு அம்மாவோட நினைப்பாக ஒரு சேலை எடுக்கணும் போலே உறுத்தல் இருந்ததுங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்தேங்க. இப்போ கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலைங்க. நாங்கள் போயிட்டு வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. கை குழந்தையெல்லாம் ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, தூக்கிட்டு வந்திருந்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானமும் சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க பஸ்ஸில். வேறு எங்கேயுமே போகலைங்க. பக்கத்துலேயே ஒரு முருகர் கோயில் மட்டும் இருந்தது, அங்கே மட்டும் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோங்க திருப்பூருக்கு. வேறு எங்கேயுமே போகலைங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.